ஹரே கிருஷ்ணா. வணக்கம். தினமலர் ஆன்மீகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சுவாமி. இந்த அழியக்கூடிய உடலுக்கு அலங்காரம் எதுக்குன்னு சொல்லியிருந்தீங்க. கோயில் விக்கிரகத்துக்கு நிறைய செலவு பண்ணி பிரம்மாண்டமா அலங்காரம் பண்றாங்களே, இதை எப்படி நாம புரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு நேயர் கேட்டிருக்காரு. ஹரே கிருஷ்ணா. உங்களுடைய கேள்வி உடல் அழியக்கூடியதுன்னு நீங்க சொன்னீங்க. அதற்கு சிகை அலங்காரம் தேவையா அப்படின்னு நீங்க தான் கேட்டீங்க. ஆனால் நாம பார்க்கிறோம், கோயிலுக்கு போனால் விக்கிரகங்களுடைய அலங்காரம் ரொம்ப அருமையா பண்ணப்பட்டிருக்கு. அதற்கு எக்கச்சக்கமான செலவுகள், எக்கச்சக்கமான நேரம், எக்கச்சக்கமான சக்திகளை கொடுத்து ஒரு அற்புதமான அலங்காரம் செய்து அது வீதி புறப்பாடாக இருக்கட்டும், அல்ல கோயில் இருக்கக்கூடிய வழிபாடாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அற்புதமாக செய்யப்பட்டிருக்கு. அப்போ எப்படி புரிந்துக்கிறது? அதுவும் தேவைதானா? அதுவும் தேவையில்லையே? இதுதான் கேள்வி. இதை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னா, முதல்ல கோயிலில் இருக்கக்கூடிய விக்கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் பகவானினுடைய சாக்ஷாத் ரூபம். அது எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னா, அதே தான் பகவத்கீதையில் கிருஷ்ணன் என்ன சொல்றார், பாகவத்லையும் வருது. எங்க சொல்றாரு அப்படின்னா, என்னை நேரில் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு நான் விக்கிரக ரூபத்தில் இருக்கின்றேன். அப்ப விக்கிரக ரூபத்தில் இருக்காரு அப்படின்னா, அந்த விக்கிரகம்ன்றது பிராண பிரதிஷ்டை செய்யும் போது என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த கடவுளை எங்களுக்கு நேராக இருக்கக்கூடிய விதமாக நீங்கள் எழுந்தருள வேண்டும் அப்படின்னு நம்ம விளைவி கேட்டுக்கொள்றோம். அதுதான் அந்த பிராண பிரதிஷ்டையினுடைய விழாவினுடைய முக்கியமான அம்சமே. அந்த இதில் வேத மந்திரங்கள் ஓத, அந்த எல்லா விதமான பூஜை புனஸ்காரங்களும் செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கோயில், அந்த தெய்வம், அந்த ரூபத்துல, அந்த இடத்துல நமக்கு காட்சியளிக்கக்கூடிய வகையில் எழுந்தருள் இருக்கின்றார்கள். அப்ப ஒரு வாட்டி அவங்களை வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எழுந்தருள வைத்து விட்டோம் என்றால், அவர்களை தினமும் சரிவர நேரத்தில் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பூஜை புரஸ்காரங்களை செய்து கொண்டே இருந்தால்தான் அவர்களை அந்த இடத்துல அவர்களுடைய திவ்யமான ரூபத்திலே காட்சியளிப்பார்கள். இதை நம்ம புரிந்து கொள்ளணும் முதல்ல. அதனால தான் கோயிலுக்கு ஒரு ஆன்மீக சக்தி இருக்கு. நீங்க பார்த்தாலே தெரியும், சில கோயில்களுக்கு போனீங்க அப்படின்னா உள்ளே போகும்போதே ஒரு ஆன்மீக ஒரு சூழ்நிலை தெரியும், உங்களால ஃபீல் பண்ண முடியும். என்ன காரணம் அப்படின்னா, அந்த கோயிலில் ஒரு பூஜை புனஸ்காரங்கள் ரொம்ப அற்புதமாக நடந்து கொண்டு இருக்கு. அதில் இப்போ எங்களுடைய கோயிலெலாம் ஒவ்வொரு நாளும் 6 தடவை 7 தடவை ஆர்த்தியும் பகவானுக்கு படையல்களும் படைக்கப்படுது. அதிலும் வரக்கூடிய செய்யக்கூடிய பூஜாரிகள்லாம் எவ்வளவு ஸ்ரத்தையுடன், தூய்மையுடன், மன தூய்மை மற்றும் புற தூய்மையுடன் வேலை செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் வேலை செய்கிறாங்க. அவங்க சேவையால் செய்கிறாங்க. இப்போ அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்ன? அப்போ நீ கேட்கக்கூடிய கேள்வியினுடைய வித்தியாசம் எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, அந்த திவ்யமான ரூபம்ன்றது நமக்காக பகவானே அதுக்கு தான் சிலைக்கும் விக்கிரகத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு சிலைனா என்ன? என்னை போல ஒரு சிலை செய்து வைக்கின்றீர்கள். இன்னைக்கு பார்க்கிறோம் இல்லையா, தலைவர்களுக்கு எக்கச்சக்கமான சிலைகள், பல ஆயிரம் கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து சிலை வைக்கிறோம் சிலை வைத்துக் கொண்டே இருக்கின்றோம். இந்த சிலைக்கும் விக்கிரகத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அதை புரிந்து கொள்ளணும். முதல்ல யார் ஒருவர் விக்கிரக வழிபாடு வேண்டாம் என்று சொன்னாரோ அவருக்கே சிலை வைத்து மாலை வைத்து பூஜித்துக் கொண்டிருக்கோம். இதுதான் நம்மளுடைய ஒரு பகுத்தறிவினுடைய வெளிப்பாடு. இன்னைக்கு நான் அதை முதல்ல தெளிவுபடுத்த விரும்புறேன். என்னன்னா, யார் ஒருத்தர் விக்கிரகம் வேண்டாம் என்று சொன்னாரோ அவருக்கு ஒரு சிலை, அந்த சிலையை பாதுகாப்பதற்கு ஒரு கம்பி வேலி, அந்த கம்பி வேலையை திறந்து அவருடைய பிறந்த நாளைக்கும் இறந்த நாளைக்கும் மாலை அனுபவித்து அந்த போட்டோ எடுத்துக் கொள்கின்றோம். அப்ப எங்க போவது நம்முடைய பகுத்தறிவு? அப்ப எப்படி நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இந்த சிலைக்கும் அந்த விக்கிரகத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், இந்த சிலையும் விக்கிரகங்களும் வெளியில பார்ப்பதற்கு அதே கல் வடிவம் தான், அதே ஒரு உலோக வடிவம் தான், அல்ல அதே ரூபம் தான். ஆனா என்ன பண்ண முடியாது, அந்த நபரை, சிலையில் இருக்கக்கூடிய நபரை மறுபடியும் வினைவி அந்த ஆத்மாவை உள்ள வர வைக்க முடியாது நம்மளால. அந்த ஆத்மா கிளம்பி போயாச்சு. அந்த ஆத்மா இப்ப வேற ஏதோ ரூபத்துல இருக்கு. அந்த ஆத்மா 84 லட்சம் வகையான உயிரினங்கள்ல ஏதோ ஒரு உயிரினமா வாழ்ந்து கொண்டிருக்கு. ஏன் அந்த சிலைக்கு பக்கத்திலே சில உயிரினங்களா வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அப்ப நாம என்ன பண்றோம், இங்க எப்படி ஆச்சு? அந்த தெய்வம் என்ன பண்றாங்கன்னா, நம்ம நம்மளுடைய பூஜை புரஸ்காரங்கள் மந்திரங்கள் மூலியமா, அதனால தான் இந்த பிராண பிரதிஷ்டை திருவிழான்றது 2 நாட்கள் 3 நாட்கள் ரொம்ப விமர்சையா நடக்கும். பண்ணக்கூடிய நபர்களும் ஸ்ரத்தையுடன் அவர்கள் உபவாசம் இருந்து, அவங்க விரதம் இருந்து, அவங்க என்ன பண்றாங்கன்னா, கேட்டு வினவி கொண்டால்தான் அந்த தெய்வமானது அந்த சிலைக்குள்ள தன்னுடைய ரூபத்தை வெளிப்படுத்தும். அப்படி வெளிப்படுத்தல அப்படின்னா அதுவும் வெறும் சிலை தான்.
அதனால தான் அடிக்கடி என்ன ஆகும் அப்படின்னா, ஆயிரக்கணக்கான கோயில்கள் இருந்தாலும் சில கோயில்களில் மட்டும்தான் வந்து அந்த ஆன்மீக சக்தின்றது இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? அந்த பூஜை புனஸ்காரங்கள் சரியாக செய்யப்பட்டிருக்கு, அந்த பிராண பிரதிஷ்டை சரியாக இருக்கு அப்படின்ற விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நீங்க கேட்ட கேள்வி என்ன? இப்ப நாம என்ன புரிந்து கொள்றோம்? அந்த தெய்வம் அந்த சிலையினுடைய ரூபத்துல தன்னுடைய திவ்யமான ரூபத்துடன் வந்தாச்சு அப்படின்றதை புரிந்து கொள்றோம். முதல் பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த தெய்வத்திற்கு நாம் என்ன பண்றோம்? நம்மளுடைய பரிகாரம், நம்மளுடைய மரியாதையை நிமித்தமாக என்ன பண்றோம்? அலங்காரங்கள் செய்கின்றோம். அதுதான் வந்து ரொம்ப அற்புதமா நீ கேட்ட கேள்வியில ஒரு பதில். முதல் வரி ஒரே வரியில பதில் சொல்ல முடியும். நான் இருந்தாலும் உங்களுக்கு புரிய வேண்டும் ஃபுல்லா சொன்னேன். அம்பரீஷ மகாராஜர் என்ன பண்றார்? அம்பரீஷ மகாராஜர் கேள்விப்பட்டிருப்போம். அம்பரீஷ மகாராஜருடைய வாழ்க்கை கதை ஸ்ரீமத் பாகவத புராணத்துல ரொம்ப அற்புதமா இருக்கு. அவருடைய மகாராஜர் மிகப்பெரிய சாம்ராட்டவர். அவர் என்ன பண்றார் அப்படின்னா, தன்னுடைய கடைசி காலத்துல தன்னுடைய ராஜாங்கத்தை பையனிடம் கொடுத்துட்டு முழு நேரமாக பக்தி தொழில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி முழு நேரம் ஈடுபட்டார். அவர் தான் வந்து நவவித பக்தியை வந்து மக்களுக்கு முதல்ல எடுத்துக்காட்டியவர் அவர் தான். ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், ஆக்கியம், ஆத்ம நிவேதனம் அப்படின்னு சொல்லி எல்லா விதமான நவவித பக்தியையும் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக வாழ்ந்த மகாராஜா அம்பரீஷ மகாராஜா. அவர் என்ன சொல்றார் தெரியுமா? இந்த கண் எதற்காக இருக்கு? இந்த கண் வந்து பகவானினுடைய திவ்யமான அந்த விக்கிரகங்கள்ல ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற அற்புதமான அலங்காரத்தை பார்ப்பதற்காக தான் இருக்கின்றார் அவர். அப்ப என்ன அர்த்தம்? நமக்கு கண்ணை கொடுத்திருக்கிற கிருஷ்ணரே, நமக்கு கண்ணை கொடுத்திருக்கிற பகவானை எதற்காக கண்ணை கொடுத்திருக்கிறார்? கண்ணை பார்வை கொடுத்திருக்கார் தெரியுமா? தேவையில்லாத ஒரு விஷயங்களை, சினிமாவை பார்ப்பதற்கோ, தேவையில்லாத ஒரு ஸ்போர்ட்ஸை பார்ப்பதற்கோ, தேவையில்லாத திரையரங்குகளுக்கு போவதற்கோ, தேவையில்லாத விஷயங்களை பார்ப்பதற்கோ அல்ல. என்னை பார், என்னுடைய ரூபத்தை பார், என்னிடம் அதான் அவருக்கு பேர் கிருஷ்ணர். கிருஷ்ணர்னா என்ன? ஆகர்ஷணம். நம்மளை ஆகர்ஷணம் செய்து கொள்வதற்காகத்தான் திவ்யமான ரூபத்தில் வந்து நிற்கிறார் அவர். அப்ப அது திவ்யமான ரூபத்தில் இருக்கக்கூடிய அழகை பார்ப்பதற்காக தான் நம்ம கண்ணே இருக்கு. அப்ப அந்த திவ்யமான ரூபத்தை என்ன பண்றோம்? அலங்காரம் செய்யறோம். அதுதான் வந்து எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம் பாருங்களேன். நீங்க கேட்ட கேள்வியில உங்களை அலங்காரம் செய்து கொள்ளாதீர்கள், பகவானுக்கு அலங்காரம் செய்யுங்கள். நீங்க என்ன பண்றோம் அப்படின்னா, எனக்கு அலங்காரம் தேவையில்லை, இந்த உடல் அழியக்கூடியது, ஆனால் உன்னுடைய திவ்யமான ரூபம் அழியாதது, அந்த திவ்யமான ரூபத்துக்கு நான் அலங்காரம் செய்து கொள்கின்றேன். அப்ப அந்த திவ்யமான ரூபத்துக்கு அலங்காரம் செய்வதற்காக தான் என்ன பண்றோம் அப்படின்னா, நாம என்ன பண்றோம்? ரொம்ப அற்புதமான அலங்காரங்கள், அது ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு விதமான அலங்காரங்கள். அந்த அலங்காரத்துக்கு நம்ம என்ன பண்றோம்? ரசிக்கிறோம், பகவானை பார்க்கிறோம், பகவான் மீது நமக்கு அப்பதான் ஆர்வம் வரும். நீ கேட்ட கேள்விக்கு மற்றொரு பதில் என்ன அப்படின்னா, பாமர மனிதனுக்கு கடவுள் எங்கே இருக்கின்றார்னு கேட்ட கேள்வி. கடவுள் எங்கே இருக்கின்றார்? அவர் கேட்ட கேள்வி அதுதான். அதே நபர் கேட்ட கேள்வி என்ன? ஏன் கடவுள் தான் எல்லா இடத்துலையும் இருக்கிறான்னு சொல்றீங்களே, எதுக்காக கோவிலை கட்டிருக்கீங்க? உங்க வீட்டிலே கடவுளை பார்த்திருக்கலாமே அப்படின்னு கேட்ட நபர் தான் பகுத்தறிவுக்காரர். அவர் கேட்ட கேள்வி அதுதான். ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, அந்த பகவானை பாமரனால் கண்டுகொள்ள முடியவில்லை, உணர முடியவில்லை, வீட்டில் உணர முடியல, வெளியில உணர முடியல அப்படின்ற அந்த பாமர மனிதனுக்கு, ஒரு சராசரி மனிதனை என்ன பண்றோம் அப்படின்னா, கோவிலுக்கு அழைத்து வந்து பகவான்றவர் எப்படி இருப்பார் அப்படின்ற விஷயத்தை ஆச்சாரியர்களுடைய கூற்றின்படி அப்படியே வடிவமைத்து அப்படியே அலங்காரம் செய்து அவனுக்கு எடுத்துக்காட்டாக காட்டுகின்றோம். அதுதான் கோயிலுடைய முயற்சி. கோயிலுடைய முயற்சி என்ன? மேலே கோலோக விருந்தாவனத்துல கிருஷ்ணர் எப்படி இருக்காருன்ற விஷயத்த பிரம்ம சமயத்தில் அற்புதமா சொல்றார். வேணும் கொணந்தம் அரவிந்த தலாயதாட்சம் பர்ஹா பீட்டம். அப்படி வந்து வேணும் கொணந்தம் அரவிந்த தலாயதாட்சம், அவனுக்கு அரவிந்தமான கண்கள். பர்ஹா பீட்டம், ஒரு மயிலினுடைய தொகை. நான் அவனை கண்ணால பார்த்தேன் அப்படின்னு யார் சொல்றார்? நம்மளால பார்க்க முடியல. கோலோக விருந்தாவனத்துக்கு நம்மளால போக முடியல. பிரம்மதேவர் போய் பார்த்துட்டு இப்படித்தான் இருந்தார் சார் அப்படின்னு சொல்லி நமக்கு வர்ணனை கொடுக்கிறார். அந்த வர்ணனையை நம்ம என்ன பண்றோம்? பாமரனும் பார்க்கட்டுமே, அந்த பாமரனும் அந்த பகவானை அப்படியே பார்க்கட்டுமே, பிரம்மதேவர் எப்படி பார்த்தாரோ அப்படியே பார்க்கட்டுமே அப்படின்ற ஒரே காரணத்துக்காக என்ன பண்றோம்? அவர் சொன்ன அதே விஷயத்தை அலங்காரம் செய்து மக்களுக்கு அதே பகவானை எப்படி கோலோக விருந்தாவனத்தில் பார்க்கக்கூடிய விஷயத்தை காட்டுகின்றோம். அதனால நாம் அலங்காரம் செய்வதை நிறுத்தி கொண்டு பகவானை அலங்காரப்படுத்த ஆரம்பித்தோம் என்றால் அவர் என்ன பண்ணுவார்? நமக்கு அவர் நம்மதான் திருப்தி அடைவார். இன்னைக்கு உதாரணத்துக்கு அதுதான் நடக்கும். நீ கேட்ட கேள்விக்கு இன்னொரு விதமா பதில் சொல்றேன். என்ன அப்படின்னா, ஆபீஸ் நடந்து கொண்டிருக்கு. ஆபீஸ்ல எல்லாரும் உழைக்கிறோம். நம்மளுடைய கம்பெனியினுடைய பாஸ் என்ன பண்றார்? கம்பெனி நல்லா வரணும், கம்பெனி நல்லா வரணும், கம்பெனி நல்லா வரணும் எல்லாரும் உழைக்க சொல்றார். நாம உழைத்து என்ன பண்றோம்? கம்பெனியினுடைய வேல்யூ உயர்த்தி கொண்டே வரோம். ஒரே ஒரு நபர் மட்டும் என்ன பண்றார் அப்படின்னா, தன்னை மட்டும் உயர்த்தி கொண்டே வர்றார்.
அவர் தன்னை வந்து செல்ஃபிஷா என்ன பண்றாரு, நான் வளர்ந்தால் போதும், எனக்கு செல்வம் சேர்ந்தால் போதும், கம்பெனி எப்படி போனாலும் பரவாயில்லை, எனக்கு வந்து எல்லா விதமான சௌகரியங்களும் வந்தாலும் போதும் அப்படின்னு சொல்லி தன்னை மட்டுமே வளர்த்துக் கொண்டிருக்கின்றார். நாளடைவில் என்ன ஆகும்? அந்த கம்பெனியினுடைய பாஸ் என்ன பண்ணுவார், கம்பெனி முக்கியமா நீங்க முக்கியமான்னு கேட்பார். நாளடைவில் அவருடைய வேலை போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இதுதான் இங்கேயும் நாம் என்ன பண்றோம், இந்த அழியக்கூடிய உடலுக்கு மட்டுமே பார்த்து கொண்டு கடவுளை நினைக்காமல், கடவுளுக்கு ஒரு கைமாறாக அவருக்கு வந்து நன்றி தெரிவிக்காமல், அவரை பார்க்காமல், இந்த வாழ்க்கையினுடைய குறிக்கோளை புரியாமல் நாம் என்ன பண்ணோம்னா நம்முடைய உடலை பார்த்து வாழ்ந்து கொண்டோம் என்றால் 60 வயதுக்கு அப்புறம், 50 வயதுக்கு அப்புறம், 40 வயதுக்கு அப்புறம், இன்னைக்கெல்லாம் 30 வயதிலே சொட்டை விழுந்தாச்சு, 30 வயதுக்கு அப்புறம் விரக்தியில தான் கொண்டு போய் முடியும். அதனால சின்ன வயசுலேயே தந்தையும் தாயும் குழந்தைகளை அழைத்து கொண்டு குழந்தை பருவத்திலேயே கோயிலுக்கு அழைத்து விட்டு, குழந்தை பருவத்திலேயே கோயிலுக்கு சேவை செய்ய வைத்து, குழந்தை பருவத்திலேயே பகவான்னா யாருன்னு தெரியப்படுத்தி, குழந்தை பருவத்திலேயே பகவான் மீது ஒரு ஈர்ப்பை உண்டாக்கி, அப்படி பண்ணினால்தான் என்ன ஆகும்னா அவன் மாரடைவில் நீ கேட்ட முன்னாடி கேள்வியை போல பகவான் மீது ஆர்வம் கொண்டு, திரை மீது ஆர்வம் கொள்ளாமல், திரையில் இருக்கிற நபரை பற்றி ஆர்வம் கொள்ளாமல், தன்னை பற்றி ஆர்வம் கொள்ளாமல், தன்னினைவு இல்லாமல் பகவானை பற்றி வாழும் வாழ்க்கையாக வாழ்ந்து அவன் பூரணமான வாழ்க்கையினுடைய முக்கியமான விஷயத்தை உணர்வான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஹரே கிருஷ்ணா.